நீ கொழுப்பெடுத்து கொமரிங்களா இங்க வாங்கடி எல்லாம் திமிரு பிடிச்சு போய் திரியுறீங்களா அடி வாங்குனீங்க. உங்ககிட்ட வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ எப்படி சொல்றது பிக் பாஸ் நான் என்ன பத்தி இன்னைக்கு பேச போறேன். திஸ் வீடியோஸ் டெடிகேட் டு விஜய் பாரு மற்றும் ஆக்டர் கமருதீன் அவர்களுக்கு தான். கைஸ் நாங்க எல்லாருமே பிக் பாஸ பத்தி மறந்துட்டோம். நீங்கன்னு கிடையாது, பொதுவாவே பிக் பாஸ்ல நடந்த நிறைய நெகட்டிவிட்டியை மறந்துட்டு நாங்க மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். பட் நீங்க இன்னும் அதை விட்டு நீ வெளியே வரல. நீங்க 2 பேரும் உங்க கூட இருந்த கோ கண்டஸ்டன்ஸ் கூட வந்து அவங்களுடைய லைஃப்ல அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பட் கைஸ் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பேக்காஸ்ட்ன்ற பேர்ல உட்காந்துட்டு இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட் மேலையும் இருக்கிற வன்மத்தை மேலும் கொட்டிட்டு இருக்கீங்க. லைக் வந்து எல்லாரோட இன்டர்வியூவும் நாங்க பார்த்து முடிச்சாச்சு. நாங்க அதுல இருந்து வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் சமூகத்துல பேசக்கூடிய எத்தனையோ விஷயங்களை நாங்க கடந்து வந்துட்டே தான் இருக்கோம். பட் ஸ்டில் நவ் நீங்க உட்காந்து உங்களை ஒவ்வொரு நேரமும் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி நேற்று ட்விட்டர்ல வந்து விஜய் பாரு அவர்கள் ஸ்பேஸ்ல வந்து பேசிட்டு இருந்தா போது நான் கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. யூ ஆர் அ ஃபெமினிஸ்ட் ரைட், யூ ஆர் அ பெரியாரிஸ்ட் ரைட், தென் ஒய் நீங்க வந்து ஒரு விமனுடைய வெற்றியை வந்து தரம் தாழ்ந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு அதுக்கு உண்டான ஒரு பதில் மட்டும் நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகும். அதே மாதிரி திவ்யா அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா ஒரு 2-3 இன்டர்வியூல உங்களை பத்தி பேசியிருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களை பத்தி பேசுறதுக்கு. பட் நீங்க உட்காந்து ஒவ்வொரு செகண்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. உங்க மேல இருக்கிற நெகட்டிவிட்டியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க. 2வது பாருவோட ஃபேன்ஸ், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நாங்க இப்ப மறுபடியும் பேச போறது கிடையாது. பார்வை எங்களுக்கு பிடிக்காம போறதுக்கு நீங்களும் ஒரு வகையில காரணமா தான் இருக்கிறீங்க. இது எப்படி சொல்றது, ஒருத்தவங்க செய்யக்கூடிய தவறுகளை வந்து அதை புனிதப்படுத்தி அதை நியாயப்படுத்தி பேசக்கூடிய மக்களாக நீங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கும் போது இதுக்கு வந்து சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ்ல கூட சொல்லுவாங்க சார். லைக் வந்து டிபெண்டன்சி இன்னைக்கே ரோல் ஆகுது. அந்த மாதிரி வந்து நீங்க உட்காந்து பாருக்கு சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல பாருடைய புகழாரத்தை கேட்டு பாரு வந்து ஒரு உச்சக்கட்டத்துக்கு அப்படி போறாங்க பாத்தீங்களா. நாங்கெல்லாம் மாறிட்டோம். நீங்க எப்ப மாற போறீங்க? நாங்கெல்லாம் மறந்து மூவ் ஆன் பண்ணிட்டோம். நீங்க எப்ப மூவ் ஆன் பண்ண போறீங்கன்றத எனக்கு தெரியல. திருந்துங்க. இப்போ இந்த வீடியோவை திருநங்கை ஜாஸ்மின் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 9 கிராண்ட் ஃபினாலே ஜனவரி 18 நடந்து முடிஞ்சது. டைட்டில் கூட திவ்யா கணேஷ் தான் வின் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே நிறைய இன்டர்வியூ ஈவெண்ட்ஸ் ஷோலெல்லாம் கலந்துக்கிட்டு வராங்க. இப்போ கமருதீன் பார்வதி 2 பேருமே ஒரு இன்டர்வியூல அவங்க 2 பேருமே பேசிக்கிற மாதிரியான ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அதை பார்த்த திருநங்கை ஜாஸ்மின் ரொம்பவே கோவப்பட்டு இந்த வீடியோவை போட்டிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 9 கார் டாஸ்க் மூலியமா கமருதீன் அண்ட் பார்வதி ரெட் கார்டு வாங்கி வெளியில வந்தாங்க. அந்த டைம் மக்கள் எல்லாருமே கேக்கெல்லாம் வெட்டி செமையா செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ கமருதீன் அண்ட் பார்வதியை நிறைய பேர் இப்போ கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேருமே இன்டர்வியூல பேசின விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. அதுக்கு ரொம்பவே கோவமா திருநங்கை ஜாஸ்மின் பேசின வீடியோவையும் வைரல் பண்ணிட்டு வராங்க. கமருதீன் அண்ட் பார்வதியோட இன்டர்வியூ நீங்க பாத்தீங்களா? அதை பத்தின உங்களை கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.